பொங்கல் vlog பார்ட் 2 பார்த்துடலாமா? ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து சாரீலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதான் எங்களோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே. நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் அவுட்ஃபிட் வேர் பண்ணியிருந்தோம். நார்மல் சிம்பிள் மாதிரி ஷாப்பிங் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் பிளான் என்னென்னா, நாங்கள் சரவணா ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரவணா ஸ்டோர் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி கூட்டம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்ம க்ரௌடு இருந்தது. அண்டு வாசலில் ரொம்ப அழகாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சரவணா போகணும். சரவணாவில் ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரீஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனால் எப்படி இருந்தாலும் சரவணா போனால் ஒரு ரொம்ப நேரம் ஆகும். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சாரீஸ் மட்டும்தான்றனால கொஞ்சம் ஈஸியாகவே வேலை ஆச்சு. சாரீ கலெக்ஷன் நான் ரொம்ப வாவாக எதிர்பார்ப்பேன். எப்போவுமே கொஞ்சம் போனோடனே ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் தேடி பட் கிடச்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து வெஸ்ட் சைட் போயிட்டோம். வெஸ்ட் சைடில் வந்து அண்ணா நகர் வெஸ்ட் சைடு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு விஆர் வெஸ்ட் சைட் போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். அண்ட் தென் சரி அண்ணா நகர் வெஸ்ட் சைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் வச்சிட்டோம். ஏன்னா பார்க்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மால்குள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா அதுவே ரொம்ப நேரம் ஆக்கிடுவோம் டைம். ஸோ வெஸ்ட் சைடில் இப்போ சேல் போயிட்டுருக்குல்ல, ஸோ என்னென்ன இருக்குது, ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அண்டு இவளுக்கு ஸ்கர்ட் பார்த்தோம், அது எப்படி இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தோம். பட் நாங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு ஸ்கர்ட் கிடச்சிது. அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் கிளியர் வியூ இது என்னோடய நார்மல் அவுட்ஃபிட். அண்ட் தென் ஒரு சின்ன ஷாப்பிங் இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணோம். இந்த ஸ்கர்ட், இந்த பேண்ட், ஆக்சுவலி இந்த பேண்ட் நல்லா இருந்தது. அண்ட் நானும் சில ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணேன். எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் வித் க்ரீன் ஷேட்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு சைடு ஒரு மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல. அண்ட் தென் நான் வந்து க்ராஸட் தேடி போயிருந்தேன் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி. அண்ட் சில இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அண்டு வீட்டுக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு, காஃபி வந்து சில டைம் வந்து உடனே குடிச்சிருவோம், இல்லைன்னா சில டைம் வரும்போதே குடிச்சிட்டு வருவோம். அப்புறம் அங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு இருந்தது. என்னதுன்னா ஜெயச்சந்திரனில் வந்து என்னெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நேராக வந்து ஜென் செக்ஷன் போய்ட்டோம். செம்ம க்ரௌட். சரவணா கூட அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. நாங்கள் இந்தளவுக்கு க்ரௌட் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஜெயச்சந்திரனில் அந்த டைம் இருக்கும்ன்ட்டு. பில்லிங்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே வந்து கொஞ்சம் எல்லோரும் இருந்தாங்க. கோலம்லாம் போடுற மாதிரி இருந்தது. இந்நாளைக்கு மாட்டு பொங்கல்ன்றனால கொஞ்சம் எல்லோரும் கோலம்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாடு அதெல்லாம் வரைஞ்சிட்டு, மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே வரைஞ்சி கலரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷார்ப்பாக 6 o'clock ஆரம்பித்தோம் கோலம் போடுறதுக்கு. ஆல்மோஸ்ட் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு, இத்தனைக்கும் கலரிங்கெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் கலர் பண்ணோம், ஜல்லடை வச்சு தான் கலர் பண்ணோம். இருந்தாலும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு அரவுண்ட் ஒரு 9:30 10 கிட்டவே ஆயிடுச்சு. அண்டு வழக்கம் போல் ஃபோட்டோ ஷூட்ஸ் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. கலர் கோலம்லாம் போட்டு முடித்த பிறகு, ஏன்னா இப்போவுமே கோலம் போடும்போது ரொம்ப பிஸியாக இருந்தனால ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது. கோலம் போட்டு முடித்த உடனே தான் அந்த கோலத்தோட வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸோட கிளிப்ஸ் தான் இது. அண்டு எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோ எங்களை எடுத்தாலும் கவர் பண்ணும்போது அந்த இதுதான் நாங்கள் வரைஞ்ச கோலம். மாடு கண்ணுக்குட்டின்ற மாதிரி சரி வரையலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு காளை மாடு வரைகிற மாதிரி ஐடியா இருந்தது. அப்புறம் வேண்டாம், வெறும் கண்ணுக்குட்டி அதெல்லாமே வரையலாம், பசு மாடு அதெல்லாம் வரையலாம், அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து வரைகிறதுக்கு வந்து டிசைட் பண்ணிவிட்டு வரைஞ்சோம். அண்டு கொஞ்சம் கலர்ஸ் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியதாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்